வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று விறகு விற்ற படலம். விறகு விற்ற படலம் இறைவனான சொக்கநாதர் யாழிசையில் வல்லவனான ஏகநாதனின் செருகை அழிக்க விறகு விற்பவராக வந்து யாழிசைத்து ஏகநாதரை புறமுதுகிட்டு ஓடச் செய்ததை குறிப்பிடுகிறது. ஏகநாதனின் ஆணவம், பானபத்திரரின் வேண்டுதல், பானபத்திரருக்காக இறைவனார் யாழிசைத்து ஏகநாதனின் ஆணவத்தை அடக்கியது ஆகியவை இப்படலத்தில் மூலம் தெரிந்து கொள்ளலாம். விறகு விற்ற படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் 41வது படலமாக அமைந்துள்ளது. படலம் என்பது புராண கதை. இனி சிந்தனைக்கு செல்வோம். வரகுண பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டிருந்த போது ஏகநாதன் என்னும் வடநாட்டு யாழிசை கலைஞன் ஒருவன் வரகுணனின் அரண்மனைக்கு வந்தான். அவன் தன்னுடைய யாழினை கொண்டு இசைபாடி அரசவையில் அனைவரையும் மனத்தையும் மயக்கினான். பின்னர் வரகுணனிடம் பல நாடுகளில் யாழிசையில் வெற்றி பெற்று பல பரிசுகளையும் பட்டங்களையும் பெற்றதாக ஆணவத்துடன் கூறினான். வரகுண பாண்டியனும் ஏகநாதனின் இசையை பாராட்டி அவனுக்கு பல பரிசுகளை வழங்கி தன்னுடைய விருந்தினராக சில நாட்கள் பாண்டிய நாட்டில் தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஏகநாதனும் அவனை சார்ந்தவனும் தங்குவதற்கு அரச மாளிகை ஒன்று ஏற்பாடு செய்தான். இதனை கண்டதும் இந்த உலகில் தன்னை யாரும் இசைவாதில் வெல்ல ஆள் இல்லை என்ற ஆணவம் அவனுக்கு ஏற்பட்டது. இதனால் வரகுணனிடம், உங்கள் நாட்டில் என்னுடன் யாழிசைத்து பாட வல்லவர்கள் எவரும் உளரோ என்று கேட்டான். அதற்கு வரகுணன், நீங்கள் இப்பொழுது உங்கள் இருப்பிடம் சொல்லுங்கள், நான் உங்களுடன் போட்டியிடும் நபரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறி அனுப்பினான். பின்னர் அவையோரிடம் கலந்து ஆலோசித்த வரகுணன் தன்னுடைய அவையில் இருந்த பானபத்திரர் என்ற யாழிசை கலைஞரை ஏகநாதனிடம் யாழிசைத்து இசைவாடி போட்டியிட ஆணையிட்டான். மன்னனின் ஆணையை கேட்டதும் பானபத்திரர், சொக்கநாதரின் திருவருளோடு இசைப்போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்றார். ஏகநாதனின் சீடர்கள் மதுரை நகர தெருக்களில் யாழினை இசைத்து பாடி எல்லோரையும் தன்வசப்படுத்தி கொண்டிருந்தனர். இதனை கண்ட பானபத்திரர், ஏகநாதனின் சீடர்களை இவ்வளவு அழகாக பாடுகிறார்களே, நான் எப்படித்தான் இசைவாதில் ஏகநாதனை வெல்லப்போகிறேனோ என்ற கலக்கத்துடன் நேரே சொக்கநாதரை சரணடைந்தார். இறைவா, நீங்கள்தான் இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார். சொக்கநாதரும் பானபத்திரருக்கு உதவ எண்ணம் கொண்டார். வயதான வெறு விற்பவர் போல வேடம் கொண்டு இடையில் அழுக்காடியும் தலையில் இருக்கும் பிறைச்சந்திரனையும் அறிவாளாக மாற்றி இடையில் செருகி இருந்தார். பழைய யாழினை இடக்கையில் கொண்டும் தலையில் விறகுகளை சுமந்தபடி மதுரை நகர வீதிக்குள் நுழைந்தார். விறகு விலை கேட்பவிடம் அதிக விலை கூறி விறகினை விற்காது பொழுதை கடத்தினார். மாலை வேளையில் ஏகநாதன் தங்கியிருந்த வீட்டுக்கு அருகில் விறகு கட்டினை இறக்கி வைத்துவிட்டு திண்ணையில் அமர்ந்து சொக்கநாதரை யாழினை மீட்டி பாட்டு செய்தார். பாட்டினை கேட்டதும் ஏகநாதன் வெளியே வந்து, விறகு விற்பவரிடம் வந்து நீ யார் என்று கேட்டான். அதற்கு சொக்கநாதர், நான் யாழிசையில் வல்லவராகிய பானபத்திரரின் அடிமை என்றார். பானபத்திரரிடம் இசை பயிலும் மாணவர்கள் பலர். அவர்களில் நானும் ஒருவனாக இருந்தபோது வயது முதிர்ந்ததால் இசை கற்க தகுதியற்றவன் என்று என்னை பானபத்திரர் புறம் தள்ளிவிட்டார். அதனால் விறகு வெற்றி பிழைப்பு நடத்துகிறேன். பானபத்திரரிடம் கற்ற இசையை மறக்காமல் இருக்கும் பொருட்டு நான் அவ்வப்போது பாடுவேன் என்று கூறினார். ஏகநாதன் விறகலான இறைவனிடம், நீ முன்னர் பாடிய பாடலை இன்னொரு தரம் இசையோடு பாடுக என்று கூறினான். இறைவனும் யாழினை மீட்டி சாதாரி பண்ணினை பாடத் தொடங்கினார். அவருடைய பாட்டில் ஏகநாதன் உட்பட உலக உயிர்கள் அனைத்தும் மெய்மறந்து ஓவியம் போல் இருந்தனர். ஏகநாதன் தன்னை மறந்து இருக்கையில் இறைவனார் மறைந்து அருளினார். பின்னர் உணர்வு வந்த ஏகநாதன், இது நான் அறிந்த சாதாரி பண்ணே அல்ல, இது தேவகானம். பானபத்திரனால் தள்ளப்பட்டவன் இவ்வாறு இசையுடன் பாடினான். பானபத்திரனின் பாட்டின் திறன் எத்தகையது என்று கூறி கவலையில் ஆழ்ந்தார். இனி நாம் பானபத்திரோடு இசைவாதில் வெற்றி பெற இயலாது, அதனால் இப்போதே இங்கிருந்தே புறப்பட வேண்டும் என்று கூறி தன் கூட்டத்தினரிடம் மதுரையை விட்டு வெளியேறினார். இறைவனார் பானபத்திரனின் கனவில் தோன்றி, பானபத்திரரே, இன்று யாம் ஏகநாதனிடம் உன்னுடைய அடிமை என்று கூறி
இசைபாடி வென்றோம் அஞ்சற்க என்று கூறினார். இதனை கேட்ட பானபத்திரர் விழித்து எழுந்து மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் விடிந்ததும் திருக்கோவிலுக்கு சென்று சொக்கநாதரை வழிபட்டு, அடியேன் பொருட்டு தாங்கள் திருமுடியில் விறகினை சுமந்தீர்களே என்று கூறி வழிபாடு நடத்தினார். காலையில் அரசவை கூடியதும் வரகுணன் ஏகநாதனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். காவலர்கள் ஏகநாதன் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்றனர். ஏகநாதனை காணாது அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்த போது, ஏகநாதன் நேற்று வரை இங்கிருந்தான். நேற்று மாலை ஒரு வயதான விறகு விற்பவன் தன்னை பானபத்திரரின் அடிமை என்று கூறி இசைபாடினான். பின்னர் என்ன நடந்ததோ தெரியவில்லை. ஏகநாதன் நள்ளிரவில் ஓடிவிட்டான் என்று கூறினார். அதனை கேட்டு அவர்கள் வரகுணனிடம் தெரிவித்தார்கள். இதனை கேட்டதும் பானபத்திரர் தன்னுடைய மனக்கவலையை இறைவனாரிடம் தெரிவித்ததையும் இறைவனார் கனவில் கூறியதையும் விளக்கினார். இது சொக்கநாதரின் திருவிளையாடல் என்பதை அறிந்த வரகுணன் பானபத்திரரை யானை மீது அமர்த்தி மரியாதை செலுத்தினான். பல பரிசு பொருள்களை வணங்கினான். பானபத்திரர் தனக்கு அரசன் கொடுத்த வெகுமதிகளை தன்னுடைய சுற்றத்தாருக்கும் கொடுத்து இன்புற்று வாழ்ந்தார். விறகு விற்ற படலம் கூறும் கருத்து என்ன என்றால், தான் என்ற ஆணவத்தை இறைவனார் கட்டாயம் அடக்குவார். அதனால் நாம் வாழ்க்கையில் ஆணவம் கொள்ளக்கூடாது. இறைவனை நம்பினோர் கைவிடப்படார் ஆகியவை விறகு விற்ற படலம் கூறும் கருத்தாக அமைந்திருக்கிறது. தான் என்ற ஆணவத்தை இறைவனார் கட்டாயம் அடக்குவார். அதனால் நாம் வாழ்க்கையில் ஆணவம் கொள்ளக்கூடாது என்பதே இப்படல கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு சிந்தனை வலம் வருகிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.